நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாஜி, ஒரு காஃபி. வரேன். சரவணா, உனக்கு கொரியர் வந்திருக்கு. காஃபி. எனக்கு வேண்டாம், நான் சீக்கிரமா டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கே இப்ப திடீர்னு மூட் அவுட். சுதா கல்யாண பத்திரிகை பார்த்ததும் உனக்கு கோவம் வந்துருச்சு. காஃபி வேண்டாங்கிற. குடி. வேண்டாம். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன உங்க அண்ணன் சீண்டி பாக்குறானா? அதான் நீயும் வேணா, உன் சங்காத்தமா வேணா, எல்லாம் கிளம்பி வந்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு இந்த பத்திரிகை டிராமா உனக்கு? இப்போ உனக்கு காஃபி வேணுமா வேணாமா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஏன்டா ஒரு பிரச்சனை போட்டு வழவழன்னு இழுக்கிற? முடிக்க மாட்டியா? தலைவலி. எனக்கு புரியல நீ என்ன பேசுறேன்னு. இப்ப நான் உங்ககிட்ட காஃபி வேணான்னு சொன்னது பிரச்சனையா, இல்ல உங்க அண்ணன் பத்திரிகை அனுப்பிச்சு என்ன கடுப்பேத்தி விட்டுருக்கானே அது பிரச்சனையா? ரெண்டும் இல்ல. எனக்கு தலைவலிக்குது. என்னாலயா உங்க அண்ணனாலயா? அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு போகட்டுமே, விடுறா. என்னாச்சு? என்ன போகணும்னு நினைக்கிறியா? எங்க கல்யாணத்துக்கு? நான் இப்ப கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேனா? கல்யாண பத்திரிகை பார்த்தோன்னா லேசா கண் கலங்கி அழுதுருப்பல. ஆமா, நான் சாதாரண மனுஷிப்பா. என் வருத்தத்தை அழுதுதான் வெளிப்படுத்த முடியும். உங்களை மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு உருள தெரியாது. சரி மீனாஜி, இங்க வா. எதுக்கு? வானா வா. ஏன் நீ வானா வரணும், போனா போகணும், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும். வந்துட்டேன், சொல்லு. இப்ப எதுக்கு மூச்சு வாங்க பேசுற? ஒண்ணும் இல்லையே. அப்ப சிரிக்கிறது? ஓ, இப்ப சிரிக்கணுமா? போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? என்ன இறுக்கமா கட்டி பிடிக்கணும். எது? இறுக்கமா கட்டி பிடிக்கணும்ன்ற. நீதான் வானா வருவ, உக்காருனா உக்காருவ, சிரினா சிரிப்ப, போனா போவல. அப்ப கட்டிப்பிடி. போடா லூசு. என்னாச்சு? நீ வேணா கல்யாணத்துக்கு போறியா? மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. இல்ல, நீ போறதுனா போயிட்டு வா. ஐயா சாமி, எனக்கு சண்டை போட தெம்பில்ல, விட்டுரு. நீ போறதுனா போயிட்டு வா, நானும் தடுக்கல. நான் போகல. போதுமா? நீ ரிலாக்ஸா இரு, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன். மீனாட்சி, தேங்க்ஸ். நான் எங்க போயிட்டு வான்னு சொன்னோடனே தலையாட்டி கிளம்பிடுன்னு நினைச்சேன். உனக்கும் என்ன மாதிரி அவங்க மேல கோவம் தீரலன்னு புரியுது. தேங்க்ஸ். வாப்பா அண்ணன், இனிமே உன் ஃபேமிலியோட உனக்கு எந்த தொடர்பும் அவங்களோட இருக்கக்கூடாது. சத்தியமா? ஓ மேல சத்தியமா? இனி உன் வீட்டில் யார் கூடயும் பேசக்கூடாது. அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்கடா. எனக்கு தெரியும், நைஸா பேசுவானுங்க. சரி, நான் அவங்க கிட்ட பேசல. பத்திரிகை போஸ்ட்ல அனுப்பிச்சாங்கன்னா வாங்க மாட்டேன். இன்விடேஷனை வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு போனாங்கன்னா தொட மாட்டேன். கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு கண்களையும் வந்து நிக்க போறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் மூத்த மாப்பிள்ள, மீனாட்சி இல்லாம அந்த கல்யாணம் நடக்காது, நீங்க வந்தே ஆகணும்னு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டவ நீ வரணும்க்கா. அக்கா, இந்தா முதல் பத்திரிக்கை. நீயும் அத்தானும் கண்டிப்பா வரணும்க்கா. மீனாட்சி, சிங்க ஆபீஸ்க்கு போயாச்சா? நீ போலையாமா? பிடிக்கல மாமா, போல. சிங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி
உன் கூட லைட்டா ஒரு சண்டையை போட்டுட்டு போயிடுச்சோ? ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க. சண்டை நேத்து ராத்திரி. ஆக்சுவலி சண்டை இல்ல, சும்மா ஒரு டிஸ்கஷன். சுதா கல்யாணத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு கரெக்டா? ஆமா மாமா. சரவணனுக்கு இன்னும் கோவம் குறையல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து முருகனும் சுதாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கனவுலியா? ஐயோ மாமா, நேர்ல. ஃப்ளைட் பிடிச்சு வந்து 2 பேரும் கால்ல விழுந்து பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு கெஞ்சிட்டு போனாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரவணன் பத்திரிக்கையை பார்த்தானா? பார்த்தான். கொரியர்ல வந்துச்சுன்னு சொன்னேன். ஏம்மா, உண்மையை சொல்ல வேண்டியதானே? கல்லெஞ்சும் கரைந்திருக்கலாம் அல்லவா? மாமா, சுதா மட்டும்னா சொல்லலாம், கூட முருகனும் வந்திருந்தான். ஓ, அத மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னு வைங்க, சரவணன் என் தலையில கல்ல போட்டிருப்பான். அதுவும் சரிதான். சுதாவை பார்த்ததும் என் வருத்தமெல்லாம் போயிடுச்சு மாமா. கல்யாணத்துக்கு போகணும்னு மனசு சொல்லுது, ஆனா போயிட்டு வான்னு சரவண சொல்ல மாட்டேங்கிறான். அப்படித்தானே? ஆமா மாமா, என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு தெரியாம போயிட்டு வா. மாமா, அவ்வளவுதான், சரவணன் என்ன கொன்னே போட்டுருவான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா? இப்போ உன் குடும்பத்தையே வேண்டாம்னு நினைக்கிற சரவண எப்படி ரம்யாவை இங்க தங்க அளவு பண்ணா? பாசம் இருக்க போய் தானே? காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாம திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துரு. எனக்கு பயமா இருக்கு மாமா. நான் இருக்கேன். போயிட்டு நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு உடனே ஓடியாந்துரு. அப்படின்னாலும் என்னன்னு சொல்லிட்டு போறது? ஆபீஸ் ட்ரைனிங் இருக்குன்னு எத்தனை தடவை அதே சொல்லிட்டு சரவண எஸ்கேப் ஆயிருக்கான். அதே ரூட் அப்படி. வேணாம் மாமா. முதல்ல கான்பிடண்டா ஒரு முடிவேடு. அப்ப நீ நிஜமாவே சரவணனுக்காக உங்க அப்பா அம்மா குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் அவங்க மேல உனக்கு அதிகமான பாசம் உன் மனசுல ஓரமா இருக்குதா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ நிஜமாவே சரவணனுக்காக உங்க அப்பா அம்மா குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் அவங்க மேல உனக்கு அதிகமான பாசம் உன் மனசுல ஓரமா இருக்குதா இல்லையா? சொல்லுமான்ற? ஆமா மாமா, உண்மைதான். அவங்களெல்லாம் நான் எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஓரம் தள்ளி வைக்கிறது? பாவம்தான். அதனால பாவம் பண்ணாம உன் மனசோட முடிவை நம்பி செய்யுமா நான் இருக்கிறேன். உங்க அப்பாவும் நானும் அடிக்கடி பேசிக்கிறோம். பாவம் வெள்ளை வெட்டி ரொம்ப நொந்து போயிருக்கார். நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார் தெரியுமா? நீ போனேன்னா சுதாவை விட அதிகமா சந்தோஷப்படுறது உங்க அப்பா தான். அந்த வயசான மனுஷனுக்கு அதாமா நீ தர பெரிய அன்பளிப்பு. நான் சரவணங்கிட்ட மீனாட்சியை கூட்டிக்கிட்டு சுதா கல்யாணத்துக்கு போயிட்டு வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவளையும் பிரச்சனையும் வேற. ஆனா உனக்கு அப்படி இல்லம்மா. என்ன பிரச்சனை இருந்தாலும் இது உன் தங்கச்சி கல்யாணம். நீ இல்லாம இருக்கக்கூடாது. போயிட்டு வா. எப்படி மாமா போறது? நீங்க சொல்லுங்க. சரவணன் கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? ஏற்கனவே சொன்னதுதானம்மா, ஆபீஸ் ட்ரைனிங் கோ. எங்க? நார்த் இந்தியாவுல. அதுதான் எங்கன்னு சொல்லுங்க. அதான் சிக்கிம், ராஜஸ்தான், பூட்டான், எல்லாமே லாட்டரி சீட் ஊராவே வருது. ஓகேமா, கொல்கத்தா. என்ன எப்படி தனியா விடுவான்? ஆபீஸ்ல இருந்து 10 பேர் போறீங்க. நான் சூர்யா கிட்ட பேசி பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்றேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு மாமா. யாம் இருக்க பயமேன். எத்தனை தடவை நானும் சரவணனும் சேர்ந்து பல வகையில பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தி இருக்கிறோம். என்னது? திரும்ப சொல்லுங்க. நத்தை இல்லையே, நான் எதுவும் சொல்லியே. சொன்னா மீனாட்சி, நாளைக்கு காலையில அதிரடியா ஒரு லெட்டர் வரும். அதுல தான் நீ ஊருக்கு போறதா பிளான் வரும். நீ உன் நடிப்பால அந்த பிளானை பாஸ் பண்ணி ஆகணும். புரியுதாமா? ஓகே மாமா.
சரவணா, கதவை திறந்து யாருன்னு பாரு. மீனாட்சி, நான் ரொம்ப பிஸியா ஆங்கிரி பேர்ட் விளையாடிட்டு இருக்கிறேன். என்ன ஆங்கிரி ஆக்காத, நீ போய் பாரு. உனக்கு அதுதான் முக்கியமான வேலையா? சப்பாத்தி வேணும்னா ஒழுங்கா போய் பாரு. மனுஷனை நிம்மதியா ஆங்கிரி பேர்ட் கூட விளையாட விடாதீங்க. சும்மா ஏதாச்சும் வேலை வச்சுன்னு. மீனாட்சின்ற பேர் கொரியர் வந்துருக்கு சார். புரியுதா? இங்க தேங்க்யூ சார். மீனாட்சி, ஒண்ணுதான் ஏதோ கொரியர் வந்துருக்குது. எனக்கா? பிரிச்சு பாரு. Dear Meenakshi, we are happy to announce that you have been selected for the 1-week training program. ஆஃபீஸ்ல ஏதாவது ட்ரைனிங் அப்ளை பண்ணியா? ஆமா, ஆபீஸ்ல எல்லாரும் அப்ளை பண்ணிருந்தாங்க. நானும் அப்ளை பண்ணேன். நீ செலக்ட் ஆயிட்ட. ஆ, எங்க ட்ரைனிங்? 7 days in கொல்கத்தா. அத கிழிச்சு போடு. நான் போகல. ஏய், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை ஏன் நீ மிஸ் பண்ற? உனக்காக தான். எனக்காகவா? நான் ஒரு வாரம் கல்கட்டா போயிட்டா உனக்கு யாரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது, லஞ்ச் செய்யறது, டின்னர் செய்யறது? நான் எங்க அம்மா வீட்ல சாப்பிட்டுக்கிறேன். நான் ட்ரைனிங் போய் உட்காந்துக்கிட்டா நீ தனியா இருந்துருவியா? என்னடி சொல்ற? நான் எத்தனை தடவை ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது நீ தனியா இல்ல? உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் டி. ஐ திங்க் யூ ஷுட் கோ. யூ ஷுட் கோ. கல்கட்டா வரைக்கும் போகணும். இன்ட்ரெஸ்ட் இல்லடா. இது வரைக்கும் நீ கொல்கட்டா தான் பாத்திருப்ப. கொல்கத்தா பாத்திருக்கியா? இல்ல. அப்ப போய் பாரு. ஒரு புது சிட்டி, அதோடைய கல்ச்சர், அதோடைய லைஃப் ஸ்டைல், ஜனங்களுடைய பாசம், அங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் உன் நாலேஜ் வரணும் மீனாட்சி. கொல்கத்தா இஸ் a very old and traditional city. போய்டு மீனாட்சி. நீ வரியா? நான் வர்றதா? உன் ஆபீஸ் ட்ரைனிங் நான் வந்து என்ன பண்ண போறேன்? ரெண்டாவது நிறைய லீவ் எடுத்துட்டேன். நாளைக்கு எமர்ஜென்சினா லீவ் எடுக்க முடியாது. நீ போயிட்டு வா. போகலாங்கறியா? ஆமாண்டி, போயிட்டு வா. நீ மேனேஜ் பண்ணிக்குவியா? மீனாட்சி, நான் ஒன்று சொன்னா நீ என்னை திட்டுவ. எங்க ஆஃபீஸில் டே நைட் வேலை இருக்குது. நிறைய புது கான்செப்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இருக்கிறனால தான் வீட்டுக்கு வரேன். இல்லைன்னா நான் ஆஃபீஸ்லேயே தங்கிடுவேன். அப்ப நான் போகல. நான் கல்கட்டா போனதும் நீ ஆபீஸ்ல டே அண்ட் நைட்னு வேலை பார்த்து உடம்பு கெடுத்துக்க போறியா? நான் போலப்பா. இதுதான் எனக்கு இந்திய பெண்கள்கிட்டயே பிடிக்காது. அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுப்பாங்க. தட்ஸ் பேட். தட்ஸ் நாட் ரைட். என்னடா ரொம்ப புரட்சியெல்லாம் பேசினா? புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், இந்த குடும்ப சண்டையில் நீ பயங்கர அப்செட் ஆயிருக்க. ஒரு சேஞ்சுக்கு வேணா கொல்கத்தாக்கு நீ ட்ரைனிங் போயிட்டு வாயேன். உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு, அதை விட்டா வீடுன்னு ஷேர் ஆட்டோ மாதிரி சுற்றி சுற்றி வர. எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி யோசிக்கிற. போயிட்டு வாடி. நீ ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னா போறேன். கண்டிப்பா. நீ வேணா ஃபோன் பண்ணி டெய்லி செக்அப் பண்ணிக்க. சரி, அப்ப நாளைக்கு காலையில ட்ரைனிங்க்கு வரேன்னு ஆபீஸ்ல சொல்லிடுறேன். வெரி குட். சரவணா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு நிமிஷம். உன் சந்தேகம் என்ன நானே சொல்றேன். உன்னை கொல்கத்தா காமிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ நம்பிக்கையா போயிட்டு வா. உன்னை நம்பிதான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. கல்கட்டா போறதுல என்ன? போயிட்டு வரேன். நீ கொல்கத்தாக்கு அப்புறம் போ. ரொம்ப பசிக்குது. உள்ள போய் சப்பாத்தி பண்ணு போ. 2 minutes. மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி 1 lakh டிரா பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் வெறும் 2750 ரூபாய் தான் இருக்குது. என்னடா கிண்டலா? அப்போ உன் அக்கவுண்ட்ல இருக்க பணம் என்னது இல்லையா? அது ஒண்ணுதான். இது இது ஒண்ணுதான். ஏன் உனக்கு நம்மதுன்னு சொல்ல தெரியாதா? நம்மளுது தான் மீனாட்சி. எப்ப பாரு நான் நீ என்னது உன்னதுன்னு பிரிச்சு பேசிட்டு. ஐ லவ் யூ மீனாட்சி. இப்ப என்ன திடீர்னு? சும்மா பிடிச்சிருக்கு சொல்றேன். என்ன பிடிச்சிருக்கு? நீ காது திருவுறப்ப லேசா மல்லிகைப்பூ வாசனை. அப்படியே எப்படா சூரியன் மறைஞ்சு நிலா வரும் போல இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். ஆபீஸ்க்கு போ முதல்ல. ஆமா, 1 hour தான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கிறேன். நீ குடிக்க தண்ணி கூட. மீனாட்சி, இந்த 1 lakh எதுக்கு இப்போ உனக்கு? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப். உனக்கு ஷைலஜா தெரியும்ல? யாரு?
எஸ்பி சைலஜாவா? என் ஃப்ரெண்டு ஷைலஜா. இந்த ஏற்காடுல கூட நான் சிங்கி கெட்டப்ல என்னை சுத்தி சுத்தி வந்தால அவளா? ம். என்ன அவளுக்கு? அவ பிரதருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன். கையில சேஃப்டிக்கு பணம் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும்னா. சரி, அக்கவுண்ட்ல சும்மா தானே இருக்கு, எடுத்து தரலாம்னு நினைச்சேன். திருப்பி தந்துருவால? கண்டிப்பா கொடுத்துருவா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜானி ஜானி வா மாமா தெல்லி மாமா. மீனாட்சி, உங்களுக்கு தான் மாமா டயல் எனக்கா? பண்ணிட்டு இருந்தேன். மாமா, சுதா கிட்ட அக்கவுண்ட் நம்பர் வாங்கி இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடுங்க. ஏம்மா இது தமிழுக்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வருமா? சரவணனுக்கு தெரிஞ்சா பெரிய சுனாமியே வரும் மாமா. முதல்ல சுதா பணத்தை வாங்க சம்மதிக்கணுமேமா. ஒரு அக்காவா என் கடமையை செய்யறேன். அதுக்கு யார் சம்மதமும் தேவையில்ல மாமா. கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற பஞ்சாயத்துல யாரு புத்தியும் ஒழுங்கா வேலை செய்யலையே. உங்க அப்பாவை ஒரு வழியா மடக்கிடுவேன், ஆனா உங்க அண்ணனை சமாளிக்க முடியாது. நாடி நரம்பெல்லாம் புடைக்க கர்ஜிப்பானே. அண்ணன் தானே மாமா, திட்டிட்டு போகுது. தமிழ் ஒன்ன திட்ட மாட்டான், என்னதான் திட்டுவான். எனக்காக வாங்கிக்கோங்களேன். கண்டிப்பா இருமா, ஓ முன்னாடியே நான் சுதா கிட்ட பேசிடுறேன். என்கிட்ட தராதீங்க மாமா, நீங்களே பேசி முடிச்சிருங்க. அம்மாடி, உனக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறதா? இருக்கு மாமா. உன் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் மாமாவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறியா? எதுக்கு? என்னம்மா எதுக்குன்னு கேக்குறா? சொல்லுங்க. ம்ஹும். 1 லட்சம். அம்மாடி, மீனாட்சி உனக்கு 1 லட்சம் ரூபாய் கல்யாண செலவுக்கு டெபாசிட் பண்ண சொல்லிருக்கு. பணம் வேற கையிலே இருக்கு. நீ டீடைல்ஸ் அனுப்பினீன்னா உடனே நான் டெபாசிட் பண்ணிடுவேன். மாமா எனக்கு பணம் இல்ல, வேணாம். பணம் வேணாங்கிறா? எதிர்த்து பேசாம அக்கவுண்ட் நம்பரை அனுப்ப சொல்லுங்க. எதிர்த்து பேசாம அக்கவுண்ட் நம்பர் அனுப்புறியா? மாமா எனக்கு அக்காவோட ஆசீர்வாதம் போதும் மாமா. ஓ ஆசீர்வாதமே போதுமா? ஆசீர்வாதத்தை வச்சு நகை புடவையெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப பேசாம பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. அம்மாடி, ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நகை புடவை எல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப பேசாம என்னையும் சிக்கல்ல மாட்டி விடாம இந்த பணத்தை கொஞ்சம் வாங்கிக்க ராசாத்தி. மாமா, இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். போன் வைக்கட்டுமா? சிக்னல் வீக்கா இருக்கான், அப்புறமா பேசுறாளாம். போனை வைக்கவான்னு கேக்குறான். போன கொடுங்க மாமா. என்னடி, நீ ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டியா? மாமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அக்கவுண்ட் நம்பர் அனுப்ப சொன்னா ஏன் சேர்த்து பேசுற? அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். அக்கவுண்ட் நம்பர் அனுப்பு, புரிஞ்சுதா? அக்கா, என்ன? நீங்க வருவல்ல, எனக்கு அதுவே போதும். அறிவு இருக்கா உனக்கு? படிச்சவ தானே நீ. அழாத. கல்யாண நேரத்துல சந்தோஷமா இரு. எப்ப போன் பண்ணாலும் அழுதுட்டு இருக்க. நீயும் அழுது என்னையும் அழ வைக்காத. நான் அனுப்புற பணத்தை பத்திரமா வச்சுக்க. நாளைக்கு தனி கொடுத்தணும்னு போனேன்னா வீட்டு அட்வான்ஸ், அந்த செலவு இந்த செலவுன்னு தேவைப்படும். புரிஞ்சுதா? அக்கா, இடையில இடையில அக்கா அக்கான்னு கூப்பிட்டு உயிரை வாங்காதடி. நான் பணம் போட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முருகன் கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம். என்ன, புரிஞ்சுதா? போன வைக்கிறேன். சரிக்கா. மாமா, என்ன மாமா, கண் கலங்குறீங்களா? இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.